மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நீ பேசலாம் இல்ல சார், டக்குனு எந்திரிச்சு போனதை மட்டும் இன்ட்ரோல வச்சு கேள்வி கோமா கிளம்பிய டைரக்டர் அப்படி போட்டுருவாங்க. எடிட்டர் என்ன அப்படின்னாலும் அதான் மெயினாவே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அதுதான், கோமா கிளம்பிய டைரக்டர் அப்படின்னு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படி கட் பண்ணது, அப்புறம் சார் இப்படி எந்திரிச்சு கிளம்புறது. அப்போ எனக்கு நீங்க டைரக்டர் கொடுத்தீங்க, அதுவுமே வச்சிருவாங்க. எல்லாத்தையும் வச்சுருவேன். நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். எல்லாமே கண்டென்ட் தான். நீங்க தான் ஒரு வீடியோல முடிஞ்சு போட்டீங்க. சரி, இப்படி வேணா வச்சுக்கலாம். மியூசிக் டைரக்டரின் செயலால் கோமா கிளம்பிய டைரக்டரும் ஹீரோவும் பண்றோம். அவரே பேசி கொண்டிருந்தார். இந்த படம் பண்ண போறீங்களா, ஏதாவது கான்ட்ரவர்சி வருமான? நம்ம ஒரு ஆக்டர், நல்ல ஒரு கதை கிடைக்குது அப்படிங்கும்போது நல்ல மக்களுக்கு ஒரு மெசேஜ் போகுதுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணணும்ல. பயம் எல்லாம் இல்ல பயப்பட்ட வாழ்க்கையில. கவாசிக்கு உங்களோட தானே அது? Z9 உங்களோட பைக் தானே அது? கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு ஹீரோயினை பின்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுல மட்டும் லவ் லாங்குவேஜை பத்தி எனக்கு சொல்றீங்களா? தங்கம் அதெல்லாம் மயிலு ராஜாத்தி கேக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு தானே ஜாலியா இருக்கணும், உங்களுக்கு ஏன் ஜாலியா இருக்கு? இல்லங்க, நண்பர்கள் பத்தி சொல்லுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜீஷ் ஐபிஎல் பண்ணி ஆகணும் மாப்பிள்ள, அதெல்லாம் பண்ண முடியும்னு கூடவே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான். ஸோ ஒரு நாள் என்னை திட்டினது கிடையாது. நான் அவர் அடிச்சாலும் நான் வாங்கிக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஏன்னா டீச்சர் அடிச்சா நம்ம வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், அப்போ தான் நம்மளால கற்றுக்க முடியும். நான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். பஞ்ச் வந்துச்சு உள்ளே வச்சு அடிச்சு போட்டுருங்க இறக்கிடுங்க. ஃபோன் எடுத்தா தானே. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா ஐபிஎல் டீம் கூட போகுது. ஐபிஎல் அப்படின்னா டீம் சிஎஸ்கே அங்கெல்லாம் போக வேண்டாம், இந்தியன் பெனல்லா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் படம் எடுத்திருக்காங்க. டைரக்டர் கருணாநிதி சார் வணக்கம். வணக்கம். டிடிஎஃப் வாசன் ப்ரோ வணக்கம். வணக்கம் அஸ்வின் ப்ரோ வணக்கம். அஸ்வின்னா கான்ட்ரவர்சினா அஸ்வின் ரா அப்படிங்கிற மாதிரி சூப்பர், வேற லெவல். இல்ல அந்த வீடியோவோட ரீச் ஆயிருக்கு. ஆமா, அந்த வீடியோல பார்த்தேன் நானு. ரெண்டு பேரும் நானே ஒரு கான்ட்ரவர்சி, நீங்க நானும் ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லி நீங்க செம சூப்பர். கருணாநிதி சார் பேருக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான அரசியல் படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஃபுல் அரசியல், நிறைய கிரைம், இந்த போஸ்டர்ஸ்லேயே வந்து பார்க்க முடியுது. நிறைய மரணங்கள், அது சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் எங்களால் கெஸ் பண்ண முடியுது. நேமே இந்தியன் பெனல்லா அப்படின்னு வச்சிருக்கிறீங்க. ஸோ நிறையா பேச போகிறோம். இங்கேருந்து டிடிஎஃப் வாசன் ப்ரோக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். படமே சீரியஸான படம். ஆல்ரெடி நிறைய சீரியஸான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் உங்களை பார்த்த வரைக்கும் ஒரு ஜாலியான சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ஒரு ஹாப்பியான ஒரு பைக் டிராவலர். அவர் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது நாங்கள் ரியல் லைஃப்ல பார்த்தோம். படத்துலையுமே ஒரு சீரியஸான ஒரு ரோலில் இறங்குறீங்க, அதுவும் முதல் படத்துலேயும். சொல்லுங்க. நம்மளோட முதல் படம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டார் காஸ்டிங். கடவுள் அன்பாலையும் மூலமா நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த டைலாக் சொன்னாலே எல்லா இன்டர்வியூ நானும் நிறைய இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு கதை, மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் போகுது. அது போக இந்த படம் பண்ண போறீங்களா, ஏதாவது கான்ட்ரவர்சி வருமான? நம்ம ஒரு ஆக்டர், நல்ல ஒரு கதை கிடைக்குது அப்படிங்கும்போது நல்ல மக்களுக்கு ஒரு மெசேஜ் போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும்ல. பயம் எல்லாம் இல்லை பயப்பட்ட வாழ்க்கையில் ஆகுமா? அதே மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. பொலிட்டிக்ஸ் வரும், பட் அதையே வச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. கிரேட், சூப்பர் ப்ரோ. சார் சொல்லுங்க சார், இந்தியன் பெனல்லா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். டிடிஎஃப் வாசன் எப்படி உள்ள வந்தார், அஸ்வின் ப்ரோ எப்படி உள்ள வந்தாங்க, எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐபிஎல் இந்தியன் பெனல்லா, இந்திய தண்டனை சட்டம். இது முதல்ல இது ஃபஸ்ட்டு நான் நிறைய கதைகள் வச்சுருந்தேன். பட் ஆனால் ப்ரொடியூசர் ஒரு லைன் சொன்னார், இந்த கதையை படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைனே சூப்பராக இருந்தது. இந்த லைன் வச்சு பண்ணால் நமக்கு ஈஸியாக சீக்கிரம் ரீச் ஆகிடலாம், நம்ம ஒரு டைரெக்டாக ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கான கதைகள் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து காவல் மரணங்கள் அது நடக்க தான் செய்யுது. அது அரசியல் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதில் எப்படி நம்மளாம் வெளியே கொண்டு வர முடியும், மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த பேஸ். அப்போது நம்ம கிஷோரும் அபிராமியும் கமிட் பண்ணோம். இந்த கேரக்டருக்கு நான் முதலே கிஷோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அபிராமி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போயே இந்த படம் வந்து அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் போதே இந்த படம் வந்து ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக சேர்ந்துடும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கு போயிடுச்சு.
அதுக்கு அடுத்து ஒரு ஹீரோ தேவைப்படுது. அது ஒரு லீடான கேரக்டர் தேவைப்படுது. இன்னொரு கேரக்டர். அவர் கதை நாயகன் வேணும்னா படத்தின் நாயகன் ஒருத்தர் தேவைப்படுது. அப்படி படத்தின் நாயகனை தேடும்போது ஒரு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கள நான் ஃபாலோ பண்ணேன், மீட் பண்ணேன், பேசினேன். எல்லாமே டேட்டு தென் இங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டேன். டேட் அந்த நேரத்தில் கிடைக்கல. அப்போது டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் நண்பர் காட்டினார். பரவாயில்ல, நல்ல மெட்டீரியலாக இருக்கார், ஹீரோக்கான மெட்டீரியல், சரி நம்ம அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த அவர் முதல்ல வந்தார். முதல்ல வரும்போது அவருக்கு பிடிச்சிருக்காது. உடனே ஷூட்டிங்கை அவர் வச்சு திரும்ப காம்பினேஷனில் நாங்கள் போயிட்டோம். இது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டர். அதாவது டிடிஎஃப் வாசன் நினச்சா புது படம் எப்படி பண்ணியிருப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு நல்ல நடிகனாகவே இந்த படத்தில் கண்டிப்பாக தெரியும். மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு கேரக்டர். பிகாஸ் ஆஃப் இதில் வந்து கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹரிஷ் வடினு, நரேனு, சிங்கம்புலி, ஜான் விஜய், போஸ் வெங்கட், திலீபன், நிறைய பேர் இருக்காங்க. ஆர்டிஸ்ட்டு அபிராம் மேடம். இந்த ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்கிறது இல்லை, அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படி இருக்குது. அந்த கேரக்டர்ஸோட வெயிட்டேஜை பொறுத்து தான் ஒவ்வொரு கேரக்டரும் இதை கொடுத்து அவங்க அழகாக அந்த இடத்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். நம்ம கொடுத்த கண்டென்ட்டு ஈஸியாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருந்தது அதை கொண்டு வரதுக்கு. இது மக்களுக்கு எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம். சூப்பர். இதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரே கேள்விக்கு இல்லை, நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டீங்க, ஒரே கேள்வி எல்லாத்தையும் கேட்டீங்க. அப்படி ஆமாம், இதோட நான் டிடிஎஃப் பர்சனுக்கும் நாங்கள் வச்சு செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணி ஐயோ, அதனால அவரை வச்சு செய்யணும். அவர் உங்ககிட்ட வந்தா ஏன் இங்க ரூட் திருப்பி விடுங்க? நானே தண்ணிக்காக தவிச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். வந்துரும் நினைக்கிறேன். அதெல்லாம் வராது. இன்டர்வியூ முடிஞ்சிடும். நானும் தேடுறேன், யாராவது என்ன பாப்பீங்களா தண்ணின்னு கை காட்டல யாரும். சரி, தண்ணி இல்லாத காடு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கான்ட்ரவர்சியல் அஸ்வின் ப்ரோன்னு வேணாம். அஸ்வின் ப்ரோ, உங்களுடைய சார் எப்படி இப்போ வந்தாருன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? எனக்கு பயங்கர ஆர்வமா இருந்தது. அஃப்கோர்ஸ் டிடிஎஃப் ப்ரோ நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. கதையுமே வந்து கூப்பிட்டு போச்சு. ஓகே, இது தனி மனுஷனுக்கான பஞ்சாயத்து இல்லை, எல்லாத்துக்குமான ஒரு பஞ்சாயத்துன்னு ஓப்பனிங் டயலாக்ல இருந்து கடைசி வரைக்குமே அந்த அம்மா யாரு அப்படிங்கிற அந்த கியூரியோஸுமே வந்து எனக்கு கொடுத்துச்சு. யார் அந்த அம்மா அப்படி? இல்லை, பிகாஸ் இப்போ நான் இப்போது அதாவது ஒரு 20 years பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் வந்து சில பேருக்கு மட்டுமே தான் இருந்தது அரசியல். இப்போது எல்லாருக்குமே அரசியல் உள்ளே வந்துடுச்சு இந்த சமுதாயத்தில். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப்லாம் பேசும்போது அரசியல் சார்ந்தா பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அரசியலில் எல்லாருமே வரணும், எல்லா இளைஞர்களும் வரணும். அப்போ தான் ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நாட்டை எப்படி கொண்டு போகணுங்கிறது எல்லாருமே விழிப்புணர்வு வந்தால் மட்டுமே தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டு, நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியும். யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அரசியல் சமுதாயம் எல்லாம் வந்துருக்கிறதுனால. ஸோ அஸ்வின் ப்ரோட்ட வந்துடலாம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு யாவ்வளோ ரொம்ப ஃபேவரட் ப்ரோ. சூப்பராக இருந்தது. மியூசிக்கெல்லாம் அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவா அதுவுமே பயங்கரம். யாவ்வளோ ஃபேவரட் ஒன் சொல்லுங்கள். ப்ராஜெக்டில் வந்தது, ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது சாரும் ப்ரொடியூசர் சார் தான் என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தது. ஸோ போலீஸ்காரன் கட்டிக்கிட்ட வந்து ஹிட்டு. ஸோ அந்த டைம் வந்து டைரக்டர் சார் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் போய் கேளுங்க, சாங்லாம் எப்படி இருக்குது கேளுங்க அப்படின்ற போது ஆக்சுவலாக போலீஸ்காரன் கட்டிக்கிட்ட ரிலீஸ் ஆகலை. அப்போ கேட்டுட்டு சாரும் சொன்னாங்க, சூப்பராக போவோம், நீங்கள் வேணால் பாருங்கள், செம்மையாக ஹிட் ஆகும் அப்படின்னாங்க. ஓகே சார், சூப்பர் சார் அப்படின்னா, நான் சும்மா சொல்லலை, நம்ம படத்துக்கும் அதே மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்ட்டு அப்படி தான் வந்து அப்போது இப்போது வந்து வி டிவைஸ். பட் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து யாவலோ. பிகாஸ் நம்மளும் ரொம்ப நாளாக லவ் சாங்லாம் போடலாம், நம்மளை இந்த கான்ட்ரவர்ஷியல் பாட்டே போடுற மாதிரியே நம்மளை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாவலோ வந்து தட் வாஸ் தி ஆன்சர் தட் வி ஹேட். ஃபர்ஸ்ட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் சாங், வேறு ஒரு சாங் பண்ணோம். அப்புறம் வந்து சாரும் நானும் வந்து ஒரு டக் ஆஃப் வார், சார் இங்கே வேண்டாம், இது இப்படி வேணாம், இது அப்படி வேணாம், அதுவா இதுவான்னு போயிட்டு இருந்திருக்கு. அதாவது படத்தில் பாட்டு போட சொன்னால் எங்களுக்கே அப்போ இப்போ அப்படின்ட்டு இருக்கு. தென் அதை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு, இல்லை சார் வேறு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இந்த சாங் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பரான எமோஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போட்ட ஒரு சாங் தான். இம்மீடியட்லி காட் அப்ரூவ்ட். அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்ற மாதிரி. மற்ற சாங்க்கெலாம் கூட வந்து இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்லாம் வரும். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த சாங்ஸ். அது ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து அவங்களும் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னை கேட்ட கேள்வி, யார் பாட போகிறாங்க அப்படின்னு. இன் மை ஹெட் சின்மயி மேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாட்டு பண்ணும் போதே சின்மயி மேம்கிட்ட கேட்டலாம் அப்படின்னு. மேல் யார் பாடலான்னு பேசிகிட்டே இருந்தோம். தட் டுக் ஒரு 2 வாரம் அதை இது பண்ணோம். சார் யாராவது ஃப்ரெஷ்ஷாக போகலாம் சார், ஃப்ரெஷ்ஷாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து ஐ வாஸ் சீயிங் ஆல் தீஸ் ரீல்ஸில் வந்து நாங்கள் இப்போல்லாம் அந்த முன்னாடி மாதிரி சிங்கர்ஸே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது எனக்கு சங்கர் மாதவன் சார் ரொம்ப பிடிக்கும். ஐ ஒர்க் வித் ஹிம் ஆல்சோ. சின்மயி மேம் இன்சிடென்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஒர்க் வித் சின்மயி வாஸ் 12-13 years பேக். சங்கர் மாதவன் சாரும் அவங்களும் தான் ஒரு லவ் டுவெட். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் 2012-2013. அந்த நேரத்திலே வந்து இந்த காம்போ நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு 13-14 years ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களும் அவங்க பையனும்
சங்கர் சாரோட பையன் பையனும் சிவம் சின்மயி மாதேவன் மேமும். ஆஹா. ஸோ எனக்கு 2 விதத்தில் இது வந்து ரொம்ப இது என்னன்னா, ஒன் இஸ் த லாஞ்சிவிட்டி ஆஃப் அ வாய்ஸ் லைக் சின்மய், தட் இஸ் சம்திங் எல்ஸ். 14 years யூ கேன் ஸ்டில் பி பேர்ட் வித் அ வாய்ஸ் ஹூ இஸ் 25. அந்த ஒரு டெக்ஸ்சரில் ஒரு இது இருக்குது. ஸோ வாய்ஸ் நெவர் ஏஜஸ். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றது. ரெண்டாவது அந்த மேஜிக். வை ஐ சாட் சின்மை 14 years back was the same magic I wanted from her for this song. ஸோ அவங்களாம் உள்ளே வரும்போது தானாக எடுத்து அப்படியே இந்த சங்கதியெல்லாம் சும்மா பறக்க விடுவாங்க எல்லாம் லெஃப்ட் ரைட்டுன்னு. இந்த சாங்கில் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது சிவம் தான். சிவமை போய் பாம்பேயில் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அங்கே போயிட்டு சார் வரல, நானும் இன்னொருத்தரும் விஸ்வான்னு சொல்லி ஸ்டூடியோவில் கீபோர்டிஸ்ட்டும் வந்து போயிட்டு அவங்க உட்காந்துருக்கோம். பாம்பேயில் வர சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாங்க, நீங்கள் இங்கே வந்து இறங்கிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நேராக கூப்பிட்டு போனாங்க, அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, சார் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோதானே, நேராக போகிறோம் ரெக்கார்ட் பண்ணுறோம். இருங்க என்ன எது அவசரமே கிடையாது, ஸ்டுடியோ ஃபுல்லாக உங்களுக்கு புக் பண்ணியாச்சு, வீட்லேயே ஸ்டுடியோ ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு உங்களுக்கு அப்படின்னாங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னாங்க. திடீர்னு கேட்டே இருக்கும்போது, இல்லை பாம்பேனாலே சாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா சார், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு நேரத்தில் வேற வாசன் கிட்ட சொல்லிட்டீங்களா, அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாரு. என்னங்க நீங்க இது அவர் பசிங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, இது ப்ரொடக்ஷன்ல இருந்து இல்ல, இது வந்து அங்க நம்ம பாம்பேல சிவம்ல இருந்து சங்கர் சார் அண்ட் சிவம் விருந்தோம்பல்ன்றது நம்ம இங்கே வந்து பயங்கரமா பாக்குறோம்ல. தாகத்தை தீர்த்தாச்சு எல்லாம் சாண்ட்விச், பானிபூரி, பீட்சான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லைங்க, பானிபூரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விருந்தோம்பல் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அப்படியே பார்க்குறேன், ஆளெல்லாம் காணும், சாப்பாடு மட்டும் வருது அப்படின்னா. தென் சிவம் கேம் வந்துட்டு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்துருக்கோம். லிரிக்ஸ் தரேன், சங்கர் மாதவன் சார் எப்படிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து, ஹாய் ஐம் சிவம், ஏன் இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கிக்கர் அடிக்குது. அப்புறம் இல்லை சார் அந்த கேன் யூ ரீட் திஸ் அவுட்னா என்னன்னா தமிழில் எழுதி அவன்கிட்ட கொடுக்குறேன். சாரி ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படிங்கிறான். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு 4 வரி என்னென்னா, யாவலோ உயிர் தூவலோ தாகமோ வழி நீளுமோ எல்லாம் ல 3 வந்துருச்சு. இவனை வச்சு என்ன பண்ணுறது, முதல் 4 வரியிலேயே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா எதனா உள்ளே போனான். இல்லை எனக்கு கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு அப்பா பாடி கேட்டு எனக்கு தமிழ் தெரியாது, பட் அவர் உச்சரிப்பெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னா. ஸோ இங்கே அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிட்டு ஒரு 2 hours 2.5 hours முடிச்சிட்டோம். என்டையர் சாங் முடிச்சிட்டோம். அந்த அன்பே அலையே அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்பாட்டில், தட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த கம்போசிங் அட் ஆல். எனக்கு என்ன சங்கர் சாரோட அந்த ஹை பிச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஸ்பெஷலாக அந்த அன்பே அலையன்றத மாதிரி மட்டும் இங்கே இந்த மாதிரி ஒரு ஹை த்ரோவெல்லாம் கொடுக்கலாம் சிவம் அப்படின்னோடனே, வில் ட்ரை ஓகே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக. யாவளோ ஏதாவது தப்பாச்சுன்னா கூட எத்தனை வாட்டி வேணால் எடுக்கலாம், பொறுமையாக இருங்க, நான் வந்து 4 டேக் 5 டேக் ஐயோ ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை, எவ்வளோ வேணால் எடுக்கலான்ட்டு. ஸோ ஹீ வாஸ் வெரி. இப்போ நம்ம பாட்டை ஒரு 30% எடுத்துகிட்டு போனால் அங்கே ஒரு 80% 90% முடிஞ்சிடும். இப்போ அதை தூக்கிட்டு சின்மை காட்ட போயிட்டு, அக்கா இப்போ இதெல்லாம் இவன் பாடியிருக்கான், இப்போ இதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கா வந்து 2 days ரெக்கார்ட் பண்ணுவோம். அக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஐடியேஷன், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பாடினதை அப்படியே பாடி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலான்ட்டு. 2வது நாள் வரும்போது பிடிச்சிக்கிட்டேன், அக்கா நீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் இருக்கணும். சிவம்னா ஒரு சிக்னேச்சர் வச்சுட்டான், இப்போ நீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் வச்சே ஆகணும் அப்படின்னோடனே ஷீ ஸ்டார்டட் சேஞ்சிங் ஆல் த டியூன்ஸ். உள்ளே வந்து அந்த கம்போசிங்கில் மாற்றுறது அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ இது வந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி மாதிரி. டூயட்டில் வந்து ஐ ரியலி லைக் தட். என்னன்னா இந்த சிங்கர் இந்த ஒரு லைன் பாடியிருக்காங்க, காதல் பேச்சு காணாமல் போகுமோ அப்படின்னு இவங்க முடிச்சா, நீயே மூச்சு அப்படின்றது அவன் அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கணும். டியூனில் கம்போஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பட் இவங்க தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும்ல பிட்வீன் த மேல் சிங்கர் அண்ட் த ஃபீமேல் சிங்கர். அது அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் வந்தது. தட் வாஸ் பார்ட் ஆஃப் த மேஜிக் ஆஃப் தட் சாங். வை இட் அவங்க 2 பேரும் பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் 2 பேரும் ஒருத்தர் பாம்பேல இருக்காங்க, ஒருத்தர் இங்கே இருக்காங்க. ஆமாம், பட் அதை அந்த ஃபீல் மேட்ச் அழகாக வந்து கொடுத்துட்டாங்க. கிரேட். அது எங்களுக்கு கேட்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக வந்து இருக்குது. ஸோ பிரதர் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு படம் இல்லை ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். அந்த லவ் சாங் வந்து முதல்ல ஒரு கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக செட் ஆகலை. ஒன்று அவருக்கு செட் ஆகுது,
இதை கொடுக்கலாங்கிறாரு, எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இல்லை வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருந்தது. அது ஒரு 15-20 டேஸ் கிட்ட ஓடிட்டு இருந்தது. இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யாவலா சாங் ஒரு டியூன் போட்டார். டியூன் போட்டவுடனே ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. போட்டுட்டு ஒரு பல்லவியும் ஒரு சரணம் போட்டார். சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் கேட்டவுடனே. அப்புறம் இன்னொரு தடவை போடுங்கண்ணே. அப்புறம் கேட்டவுடனே ஓகே இல்லை நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு கேட்டுட்டு நாளைக்கு கூட சொல்லுங்கன்னாரு. அப்படிலாம் கேட்குற மாதிரில இன்றைக்கி இதுதான் ஃபைனல், இதே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தால் அந்த யாவலா சாங். சூப்பர். ப்ரோ கிட்ட வந்துடலாம். ப்ரோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பஞ்ச் டைலாக் இருக்குது, ரேசிங்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா முதல் படத்தில் ஐயோ ஆக்ஷன் நம்ம அடித்தா ஏற்றுப்பாங்களா மக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தயங்குவாங்க. பட் ஏற்றுப்பாங்கடா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டுக்கே பாராட்டுகள் ப்ரோ. சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது? இல்லை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி. இந்த இடத்துல மறுபடியும் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்டார் கேஸ்டிங், அத்தனை ஸ்டார் கேஸ்டிங்கிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சுது. எவ்வளோ பேத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி தெரில, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் எத்தனை நாள் வேணும் தேங்க் பண்ணிக்கிட்டே போகலாம். அது லேர்னிங் ஆகிக்கிட்டே இருந்தோம். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா அப்படிங்கும்போது டிஃபிகல்ட்டிஸ் பெருசாக இல்லை. எல்லாமே பண்ண முடிஞ்சது. அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் போக போக ஓகே இப்படி தான் விஷயமா அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட முடிஞ்சுது. இந்த ரொமான்ஸ் டைமில் மட்டும் லைக் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹீரோயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமான காட்சிகளுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்தது. உண்மைதான். அந்த போஸ்டர்ல அப்படி தெரியல எனக்கு, அப்படி பார்த்தா தெரியல. ஏதோ ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்குமே தெரியுது. அதுக்கு காரணம் டேரக்டர் இல்லை வாங்கிடுவார். இந்த மாதிரி அவன் வேலை வாங்கிடுவார்ல. ஸோ பரவாயில்லைங்க, எனக்கே முதல் படம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி யார் நம்ம பாக்யராஜ் சார், பேரரசு சார்லாம் சொல்லும் போது அது இவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு காரணம் நான் கிடையாது, இவர். ஏன்னா அந்தளவுக்கு வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு நாளும் என்னை திட்டினது கிடையாது. நான் அவர் அடித்தாலும் நான் வாங்கிக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஏன்னா டீச்சர் அடித்தா நம்ம வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், அப்போ தான் நம்மளால் கற்றுக்க முடியும். நான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். ஆனால் அவர் ஒரு நாள் கூட என்ன மனசு கோணாமல் கூட எதுவுமே பேசினது கிடையாது. ஆனால் நான் அவர் பேசினாலும் வாங்கிக்கிற ஸ்டேஜ், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. பஞ்ச் வந்துச்சு உள்ளே வச்சு அடிச்சு போட்டு விட்டுருங்க, டக்குன்னு போட்டுருங்க, இறக்கிடுங்க. ஃபோன் எடுத்தா தானே. இல்ல அது வந்த ஸ்பீட்லயே வந்துச்சு, அப்படியே கேப்ரா பிரேக் போட்டுறா. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல தானே மைக்ல. அதனால பட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்குங்கும் போது கூட என் ஒய்ஃப் கூட பார்த்தாங்க, என்ன மாமா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே வரல அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் வந்திருக்குங்கும் போது அதோட கிரெடிட்ஸ் எல்லாருமே இது சாருக்கு தான் போகும். கண்டிப்பாக ஒரு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, உங்ககிட்ட கேட்ட கேள்விகள் என்னன்னு நான் சொல்லட்டுமா? முதல் படம் அந்த ட்ராப் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரேசிங் ஸ்டார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா எல்லாத்துலையும் இதே கேள்வி காமல வந்திருக்குமா? இதெல்லாம் இருக்கு, கிளிப் பண்ணியே போட்டுருக்கலாம். இதை நீங்கள் வாங்கி போட்டுருன்னு சொல்ல வரீங்க. இந்த கொஸ்டின் வேண்டாம், அங்கிருந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நான் உங்ககிட்ட பர்சனலாக கேட்குறது, உங்களோட லவ் லாங்குவேஜை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா? உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட அந்த தன்மையை பேசுறதுக்குல தங்கம், ஸ்வீட்டு, குட்டி அதெல்லாம் மயிலு, ராஜாத்தி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு அப்படின்னு. சரி நம்மளும் நம்ம ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட கூப்பிடலாம் போலங்கிற மாதிரி. என் ஒய்ஃபுக்கு தானே ஜாலியாக இருக்கணும், உங்களுக்கு ஏன் ஜாலியாக இல்லைங்க? நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது அது நம்ம எல்லாம் கோயம்புத்தூர், அது நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வரோம். அப்படி நம்மளை பேசி பேசி நம்மளோட சின்ன அந்த வார்த்தைகளை வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது எங்க வார்த்தைகள் எப்படி வந்தது தெரியாது. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க? டைரக்டர் பட்டு அடிக்கிறாங்களே. அப்ப சார் ஷார்ப்பான பார்த்துக்கோங்க. இல்ல அது நம்மளோட ஊர் பாஷை, அது ஊருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. படத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அண்ட் வர்ற 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் உங்களோட ஃபாலோவர்ஸ் அண்டு மக்களாகிய நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். அதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் கண்டிப்பாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்னோட முதல் படம். மேபி இல்லை, கண்டிப்பாக இருக்கலாம். அது அடுத்த படத்தில் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். சூப்பர், ஹாப்பி ப்ரோ. அண்ட் உங்கள் ஃபோன்லேயுமே வால்பேப்பர் வந்து அஜீஸ் ப்ரோவும் அவங்களோட தங்கச்சி ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க. அது அவங்களோட ஆளா? ஐயோ, உங்களுக்கு தங்கச்சி அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், நீங்க அதெல்லாம் பாத்துருவோம் ப்ரோ. வீடியோல இருக்கும் என்னென்ன எங்கெங்க சின்ன கேப் இருக்குமோ அது நோட் பண்ணி. அது ஏன் அந்த ஃபோன், அது 2 ஃபோன் இருக்கு. ஒன்று வந்து என் ஒய்ஃபோட ஃபோட்டோ வச்சுருப்பேன்,
இன்னொன்று வந்து அவங்க 2 பேரோடது வச்சுருப்பேன். அது வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அஜீஷ்க்கு வந்து லேடிஸ் மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க, லிப்ஸ்டிக்கு, கண்மை. அது ஒரு மாதிரி மெமரபுளான ஃபோட்டோவா, அது அப்படியே கலாய்க்கிற மாதிரி என்னோட ஃபோட்டோ அவனோட ஃபோனில் இருக்கும். அந்த மாதிரி நானும் வைக்கணுங்கும் போது எதை செலக்ட் பண்ணலாம், சரி இது ஒரு மாதிரி எமோஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக ஐபிஎல் படம் நிறைய பிரச்சனைகள் பேசுறதுனால இப்போ சமீபத்தில் லைக் இந்த கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூரில் நடந்த இஷ்யூ நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலேஜ் கேர்ள் அது நடந்து முடிஞ்சோடனே இன்னொன்று நடந்துருச்சு. அடுத்தது நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எடுத்து தூக்கி போட்டு என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் மூலயமா இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாலுமே திருப்பியும் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனால் குறைஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக நிச்சயம் குறையும். ஒரு நாள் 0 கிரிமினாலிட்டி ஆகும் நம்ம தமிழ்நாடு. அந்த நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ லாஸ்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டோம் சென்னையில், அதே மாதிரி இப்போ ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூரில். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இல்லை இவ்வளோ மக்கள் மீடியா இவ்வளோ வந்துட்டுருக்கு, எல்லாமே ஒரு அவேர்னஸ் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் இன்னும் திருந்தாமல் இருக்காங்க? அதுக்குள்ளே ஏன் மூட நம்பிக்கையோடு இதை உள்ளே போயிடலாம், இது சீக்கிரமாக அந்த இடத்துல நகரலாம் அப்படின்னு ஏன் துடிக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொன்று கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அவசரப்படுறாங்க தெரியல. அந்த அவசரத்தில் நடக்கிற இந்த விஷயங்கள் தான் இது மாதிரி ஒரு சின்ன அது வந்து பெரிய இஷ்யூவாக மாறி, பட் இஷ்யூவாக மாறுறது பிரச்சனை இல்லை, பட் அவங்களோட வாழ்க்கையே போதும். அதனால் அந்த வாழ்க்கையை யார் திருப்பி மீட்டு கொடுக்க முடியும்? அதுதானே. அதனால் இது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த படத்தை சொல்லுவோம். சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லைன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ப்ரைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து கூட எந்த ஒரு பெரிய கொஸ்டினும் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சரியாக தெரில, பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வரல. வெரி குட். கண்டிப்பாக சில சட்டங்கள் இருக்கிறதுனால அந்த அரசியல்வாதியோ பணபலமோ இருக்கிறவங்க அவங்க இதுக்குள்ளே உள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு அப்பாவி மக்கள் மேலே போட்டுக்கூட எஸ்கேப் ஆகிறது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ சுட்டு பிடிச்சது கூட அவங்க உண்மையான விக்டமா, அவங்க தான் உண்மையான அக்யூஸ்ட்னா சுட்டு பிடிச்சது தப்பே கிடையாது. பட் அவங்க உண்மையானவங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம பட ரீதியாக தெரிய வரும்னு சார் சொல்கிறார். அவேர்னஸ் அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்களே, இந்த படம் மூலமாக நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு டிபேட் இருக்குது. படத்தில் வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்கா, எஜுகேட் பண்ணுறதுக்கா, என்டர்டெயின் பண்ணுறதுக்கா அப்படின்ற ஒரு விஷயம். படத்தை தாண்டி படம் வந்து இது எல்லாமே பண்ணணும். வெறும் எஜுகேட் பண்ணாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க, வெறும் என்டர்டெயின் பண்ணாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க. எல்லாம் கலந்த ஒரு மீடியா தான் வந்து சினிமா. சினிமா இஸ் ஃபார் ஆல் ஆடியன்ஸ். ப்ரிஜுடிஸே இல்லாமல் எல்லாருக்கும் வந்து காட்டப்படுவது தான் ஒரு சினிமா. சினிமாவில் பிளாக் ஸ்க்ரீன் ஒரு பிளாக் லைட்ஸ் ஆஃப் பண்ணால் உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா, அவங்க என்ன நிறம், என்ன உடை அணிஞ்சிருக்காங்க, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸ்க்ரீனில் ஓடுறதை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் வரீங்க. அந்த இடத்துல எந்த ப்ரெஜுடிஸுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் அவங்களுக்கு காட்டலாம், அதுலேருந்து அவங்க என்ன வேணால் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து எனக்கு இது நடக்காது, நம்மளுக்கு இது நடந்துடாது அப்படின்ற ஒரு அலட்சியம் தான். ஏன் நிறைய பேர் இதை பேச மாட்டிக்கிறாங்கன்னா அந்த பயம், நம்மளுக்கும் நடந்துருமோன்ற ஒரு சின்ன பயம் வந்துடுச்சுன்னு வைங்களேன். எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கொலை நடக்கிறதுக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் கொலை நடக்கிறதுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கொலை நடக்கிறதுக்கும் உங்களுடைய உள்ள எப்படி துடிக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? 3மே கொலை தான், 3மே உங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை ஃபார் எவ்ரிதிங் எப்படி இருக்குன்றது தான். ஸோ இந்த படத்து மூலமாகவும் நாங்கள் அதை தான் சொல்ல வரோம். இது யாருக்கெல்லாலும் நடக்கும். பி அவேர். இதுக்குள்ள நிறைய விஷயம் டைரக்டர் சார் சொல்றாரு. அதுல இது ஒண்ணு வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு இது நடக்குது. இப்படி ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தோட திரையை விலக்கி இது பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் ஐபிஎல். கிரேட், சூப்பராக சொன்னாங்க. ஆக்சுவலாக செம்மையாக சொன்னாங்க. ஸோ உங்களோட கருத்து சார்? இல்லை இப்போ கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. பிரிட்ஜில் வந்து ஒருத்தன் பைக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டு எதிர்க்க ஒன்றும் தெரியாத ஒருத்தன் வந்து மேலே இடித்து அவனே இறந்து போயிட்டான். சரி, இது நியூஸில் வருது, டிவியில் காட்டுறோம், வீடியோவில் பதிவாகுது, எல்லாருமே பார்க்குறாங்க. பட் அதே அடுத்த பைக் ரைடரு திரும்ப அவன் அதே தான் அந்த செயல் செஞ்சுட்டு இருக்கான். இது வந்து ஒரு சேஃபாக செய்யணும்னு யாருக்கும் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. அது நம்ம எப்படி கொடுக்குறது? அதனால் இதை அது நம்மள ஒருத்தர் எப்படி பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது இந்த படத்து மூலிமா அந்த விஷயம் சொல்லும்போது அப்படியாவது சில பேர் கன்வே ஆகும், அங்கே வரும், விழிப்புணர்ச்சி வரும், அங்கேருந்து நம்ம திருத்திக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து உஷாராக இருக்கணும், சமுதாயத்தில் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை மேலே எப்படி அக்கறை காட்டணும் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஆக்சிடென்ட் தானா, இல்லை அது வேணும்னு செஞ்ச ஒரு கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி
இல்லையா? படத்துல பைக் நிறைய பார்த்தோம். அதுல உங்க பைக் ஏதாவது நீங்க கவாசிக்கு உங்களோட தானே அது? உங்களோட பைக் தானே அது? கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு ஹீரோயினை பின்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க வர பாட்டுல மட்டும் சூப்பர். அது எவ்வளவு ஹாப்பி ப்ரோ. ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும், டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட சேர்ந்து நம்ம பைக்குமே வந்து உள்ள வருது, கதக்குள்ள வருது அப்படிங்கிற. இது ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் லிரிக் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இது நடந்துடுச்சு. இது அந்த லிரிக் வீடியோவில் இருக்கு. ஓகேவா? போயிட்டு நாங்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறோம். எல்லாரும் பைக்குக்கு கமெண்ட்ஸ் போட்டுருக்கோம். இல்லை திடீர்னு அது பைக்கோட பேர் லாலிபாப். எல்லாம் லாலிபாப்னு போடும்போது எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னடா இது லாலிபாப். அதனால நானே ஒரு கமெண்ட் போட்டு கடைசியில் ஹேஷ்டேக் போட்டு லாலிபாப்னு போட்டேன். அப்போ இது பாசிட்டிவான கமெண்ட் தான், ஏதோ இவனே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு சொல்லி நானே போட்டேன். லாலிபாப்ன்றாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி எனக்கே சில நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் சில மேஜிக் நடக்கும். நம்ம எதிர்பாராம ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பிண்ணா. அது நம்ம அந்த ஒரு நம்பர், இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு நம்பர் வாங்கியிருப்போம். நம்ம ஊருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், TN01 TN40 அப்படிங்கும் போது அந்த நம்பருக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து பைக்ஸ்ல எல்லாம் வந்து போட்டு வாங்கியிருப்போம் புதுசா. அப்படின்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் பைக்லேயே போயிருந்திருப்போம், நம்பர் வேணான்னு இருந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஊரோட நம்பரும் வருது அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். டிடிஎஃப் ஃபேமிலி என்ன சொல்றாங்க முதல் படத்துக்கு? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடினதெல்லாம் ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ரேசிங் ஸ்டார் பட்டத்தை ப்ரைஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று, ரேசிங் ஸ்டார் 2 சினிமா ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் ஆக்சுவலாலே டைரக்டர் சார் வந்து ரைசிங் ஸ்டார்னு சொன்னார். ப்ரொடியூசர் சார் இல்லை, அது வேற வழியே இல்லை, வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால சார் வந்து ரைசிங் ஸ்டார்னு சொன்னார். ப்ரொடியூசர் சார் இல்லை, ரைசிங் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக இருந்துட்டார். பட் அதில் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். சி நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், அவங்க ஃப்ரெண்டு 20 years ஃப்ரெண்டு, அதெல்லாம் தாண்டி இது ஒரு கதை, அதெல்லாம் இல்லாமல் கதை வடிவமைச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஹீரோவுக்கு அவர் ரசித்து இது ஒன்று பண்ணால் 4 பேர் கேட்பாங்க, இது 4 பேர் பேசுவாங்க, இது ஒரு அடையாளம், இது என்னால் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பார்வை வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ லாட் ஆஃப் கிரெடிட் ஹேஸ் டு கோ டு த ப்ரொடியூசர் ஃபார், ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும், நாங்கள் வந்து ப்ரொடியூசர் பக்கம் வந்து இதை சொல்லுவோன்றது தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது எனக்கு கொடுக்க தோணுச்சு, நான் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் ஒரு கேள்வியாக வந்து அதை எல்லா இன்டர்வியூலயுமே கேட்குறாங்க அதை ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்க. ஒரு படம் நிறைய பேர் நிறைய நல்ல படம் எடுக்கிறாங்க, அந்த நல்ல படத்தில் உள்ளே போயிட்டு இது ஏன் வச்சிங்க அப்படின்றது அந்த ஒரு கேள்வி, ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றத தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏங்குறோம். என்ன கேட்க முடியும் நம்ம படத்தில், என்ன அவங்க பார்த்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை கேள்வி கேட்க வைக்கலாம், எப்படி சினிமாக்குள்ளே ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இன்னைக்கு போராடுறோம். அது வந்து ப்ரொடியூசர் அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை அப்படி பண்ணார். பட் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து so many people have also accepted that இது இப்போ இவருக்குன்னு ஒரு அடையாளம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடையாளத்தை நான் தரணும் அப்படின்றதையும் அவர் இது பண்ணது. ப்ளஸ் மக்களும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அக்செப்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம இது ரெண்டுத்துலையும் இருக்கிற பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்து அந்த கேள்வியுமே மக்களாகிய நீங்கள் எல்லாருமே அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த படத்தோடு நீங்கள் அவ்வளோ ஒரு ட்ரெய்லர் ஆகட்டும், ஒரு சாங் ஆகட்டும், அவ்வளோ நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தா தான் அந்த கேள்வியே வரும். ஸோ தேங்க்ஸ் அவ்வளோ அப்சர்வ் பண்ணதுக்கு எங்களே. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது நடக்காமல் போச்சு அப்படின்னா அதை விட நல்ல விஷயம் நடக்கிறதா ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மஞ்சள் வீரன் நடக்கிறதா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்துருச்சு. பட் அதுக்கு பதிலாக இப்போ ஐபிஎல்னு ஒரு புதுசாக ஒன்று, அதை விட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இருந்தது ஓகே, இது நடக்கலை, டிசப்பாயின்மெண்ட் தான், பட் அதை விட இன்னொன்று ஐபிஎல் ஒன்று நடக்குது அப்படிங்கிற அந்த ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கு, ஒரே வாரத்தில் கோர்ட்டில் வந்து எது நடந்தாலுமே நம்மளோட நல்லதுக்காக தான் நடக்குது. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வழிகள் இருக்கும், அதை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போய் தானே ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப்பில் என்ன ஒரு கஷ்டமான நிகழ்வுகள் நடந்தாலுமே எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா சித்தராயிட்டர்ல இல்லை, அது பேசுறது கல்யாணம் ஆயிடுச்சுல, பொறுமை, அந்த பொறுமை அமைதி எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ அடி உழுகுதா அப்படிங்கிறதே யோசிக்க முடியும். ஆனால் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி, ஏன்னா என்ன பண்ணாலுமே ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ காமா, இவ்வளோ அமைதியாக எல்லாத்தையும் கடந்து அடுத்ததை மூவ் பண்ணி போகிற அந்த மென்டாலிட்டிக்கே ஒரு பெரிய பாராட்டு ப்ரோ. சீரியஸ்லி எல்லாமே லேர்னிங் தானே, அதுலேருந்து ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டோம்ல, அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணி எப்படி மேலே போகிறோங்கிறதுல தான் இருக்குது.
நண்பர்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க நிறைய உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது தெரியும். உங்களை எல்லா சமயத்துலையுமே உங்களுக்கு கை கொடுத்து ஆறுதலாக கூப்பிட்டு போகணும். அது நண்பர்கள் பற்றி சொல்லுங்கள். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜீஷ். ஸோ இப்போ மூவி நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு மூவி பஃப், எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பண்ணி ஆகணும் மாப்பிள்ள, அதெல்லாம் பண்ண முடியும்னு கூடவே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான். ஸோ அஜய் மாப்பிள்ளைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம படம், இது வந்து நம்ம படம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவனோட படம் வரும்போது இதே தான். ஸோ அவ்வளோ இறங்கி ப்ரொமோட் பண்ணுவாங்க. வேற லெவல். வீட்டில் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி தான். கிஸ்ஸிங் சீன் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. எதுக்கு ரொமான்ஸ் மட்டும் போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க, நான் கேட்டேன் இது ஏதாவது ப்ராப்ளமான, இல்லை இது ஒரு ஆக்டிங்கில் இது ஒரு பார்ட் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு அப்போ சொன்னாங்க. அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இந்த மாதிரி கிஸ்ஸின் இருக்கு ஸ்வீட்டு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கும்போது டேய் நீ தானடா சொன்ன, அது அப்போ இது இப்போ அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சார் சொல்லுங்க சார். க்ரூவா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ளஸ் டிடிஎஃப் வாசன், இந்த ஜேர்னியாவே எப்படி சார் வந்திருக்கு? ஐபிஎல்ல நாங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? ட்ரெய்லரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க, இது இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த கண்டென்ட்டை ஐபிஎல் என்ன எதிர்பார்க்கலாம், கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டேன். பட் ஆர்டிஸ்டாக கிஷோர், அபிராமி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த கதையோட களத்தை அப்படி கொண்டு போனாங்க. அண்டு சிங்கம்புலி அவர் கேரக்டராக இந்த படத்தில் வாழ்ந்தார். அப்புறம் ஹரிஷ் ரெட்டி அவர் கேரக்டர் இன்ட்ரடியூசிங் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல அவருடைய இன்ட்ரடியூசிங் பிஜிஎம்மும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் போசங்கட், அதுவும் யதார்த்தமான தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் எல்லாம் உண்மையான அடிப்படையில் தான் ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருப்பேன். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே பேக்கில் இருக்கும். அது எல்லாமே அந்த கதை வெளியே அப்படியே பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜான் விஜய் அவருடைய கேரக்டரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்திருப்பேன். திலீபன் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. அதாவது தமிழ்நாட்டில் நேர்மையாகவும் இருக்காங்க, எதிர்மறையாகவும் இருக்காங்க. அதனால் எதிர்மறையாக மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது, நல்லவர்களும் இருக்கிறாங்க. அதையும் நான் அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அந்த கேரக்டரை அழகாக கொண்டு ஒவ்வொரு கேரக்டரும் தன்னோட உணர்ந்து அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, தியேட்டரில் நவம்பர் 28 ஐபிஎல் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் மறக்காம தியேட்டருக்கு போய் பாருங்க. ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இல்லையா? உங்களோட நானும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட நானும் வரேன் அப்படின்னு நானும் கண்டிப்பா வந்து படம் பார்க்குறேன். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அஸ்வின் ப்ரோ உங்களுக்கும் சரி, வாசன் ப்ரோ உங்களுக்கும் சரி, சார் கரணின் சார் வணக்கம் உங்களுக்கும் சரி, வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நான் ஒரு வார்த்தைகள் பேசிக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. கண்டிப்பாக ஓடிடிஸ்லேயும் வரும். பட் ஃபஸ்ட் ஷோ நீங்கள் காட்டக்கூடிய அன்பு தான், அந்த சப்போர்ட் தான் வந்து பண்ணால் எங்களால் இந்த மாதிரியான படங்கள் இன்னும் எக்கச்சக்கமாக பண்ணி தர முடியும். ஸோ அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுங்க. எங்கள் மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திப்பேன். ஏன்னா என் மேலே தான், ஏன்னா ஃபஸ்ட்டு நியூ ஆமாம் கண்டிப்பாங்க. மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஷோ 28ஆம் தேதி. நன்றி நன்றி நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.